ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்யா. வெல்கம் டு கயல்ஸ் டைரி. நான் கயல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நானும் என்னோடய லிட்டில் சிஸ்டரும் சேர்ந்து ஒரு குக்கிங் பண்ணோம், மினியேச்சர் குக்கிங். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. என் சிஸ்டர் வந்துட்டு குட்டி பாப்பா. ஸோ அவங்க மினியேச்சர் குக்கிங்லாம் பண்ணதே கிடையாது. ரொம்ப ஆசையாக மினியேச்சர் குக்கிங் பண்ணணும், விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ கேட்கும்போது நம்ம ஏன் இந்த சும்மா மண் கல் அந்த மாதிரி வச்சு விளையாடுறதுக்கு உண்மையிலே அதில் குக்கிங் பண்ணி காட்டலாம், அவளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து குக்கிங் பண்ணோம். உண்மையிலே குழம்பு, சாதம் அது எல்லாமே வச்சோம். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கோம். இன்றைக்கி மினியேச்சர் குக்கிங்கில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, புளிக்குழம்பு, சாதம், அதோட சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது, அதை அவிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் பிளான் பண்ணியிருக்கோம். புளிக்குழம்பு செய்கிறதுக்கு வெந்தயம், ஜீரகம், மிளகு இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி கட் பண்ணியாச்சு. காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் குழம்புல போடுறதுக்கு. இப்போ அடுப்பை எரிய வைக்கிறதுக்கு நாங்கள் குட்டி குட்டியான விறகெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சூடம் உள்ளே போட்டு அதோடு சேர்த்து நாங்கள் எரிய விட்டோம். நல்லாவே எரிஞ்சிச்சு அடுப்பு. எங்களுக்கு சாதம், குழம்பு அண்டு தொட்டுக்கையும் செஞ்சோம். அது செய்கிற வரைக்கும் நல்லாவே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இடையில அப்பப்போ அணைஞ்சிருச்சு. நாங்கள் திருப்பியும் அதை எப்படியோ எரிய விட்டுட்டோம். இப்போ பேன் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேனில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுற வேண்டியதான். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்காங்க. வதக்கி முடித்ததும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை ஊற்றி மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. என்னோடய சிஸ்டர் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எக்ஸைட்டடாக இதை செஞ்சிட்ருந்தா. இப்போ குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. எங்களுக்கு இங்கே ஸ்மெல்லே நல்ல ஸ்மெல்லாக வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு வாசம். எங்களுக்கு நம்ம புளிக்குழம்பு செஞ்சிட்டோண்டா, ரெடி ஆகிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப எக்ஸைட்டடாக செஞ்சிட்ருந்தோம். நானும் ரொம்ப சின்ன வயசில் செஞ்சது. இப்போ செய்யும்போது, அதுவும் என்னோடய சிஸ்டரோடு சேர்ந்து செய்யும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. மண்ணடுப்பில் குழம்பு செஞ்சுட்டு இருந்தபோதே எங்கள்கிட்ட குட்டியாக ஒரு சில்வர் அடுப்பு இருந்துச்சு. சரி, இதில் சாதம் வைக்கலாம், சீக்கிரமாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதில் வச்சு ட்ரை பண்ணோம். பட் எவ்வளோ எரிய விட்டாலும் அது எரியவே இல்லை, சாதம் வேகவே இல்லை. அதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ குழம்பை இறக்கிட்டு மறுபடியும் அதில் சாதத்தை வச்சிட்டோம். ஸோ நாங்கள் சாதம் ரெடி பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் ஒரு மேஜிக் ஒன்று நடந்துச்சு. என்னென்னா, சாதத்தை இந்த அடுப்பில் மாற்றிட்டு மூடி வச்சுட்டு, சரி கொஞ்சம் நேரம் கழித்து சாதம் வெந்திருக்கான்னு பார்ப்போம், சாதம் கஞ்சி தண்ணியை வடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணியே காணும். அதில் இருந்தது எப்படி எவாப்ரேட் ஆகி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. நாங்களும் சாதம் வெந்திருக்கான்னு பார்த்தோம், வெந்திருந்துச்சு. பட் அங்கேருந்து தண்ணி எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரில. சரி, ஓகே, எப்படியோ பை காட்ஸ் கிரேஸ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, மேஜிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸை இறக்கி வச்சுட்டு இப்போது சாதம் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு அவிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த கிழங்கு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இதை இப்போ அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஐ கெஸ் 5 to 10 மினிட்ஸில் இந்த கிழங்கு வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது சக்கரவள்ளி கிழங்கு ரெடி ஆயாச்சு. நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் குட்டியான ஒரு பிளேட்டில் அண்ட் வாழை இலையை அதே ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சு அதில் சர்வ் பண்ணுறோம். சர்வ் பண்ணி என் சிஸ்டர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி குட்டியான பிளேட்டில் சாப்பிட்றோம், மினியேச்சர் குக்கிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால்.
நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லார்ட்டையும் சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்டோரி மாதிரி கேட்டாங்க. எனக்கு ஜாலியாக இருந்துச்சு அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு வந்து அவளோட எக்ஸ்பீரியன்ஸே என்கிட்ட. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாரும் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களோட குக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரையும் குக் பண்ணது இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து குக் பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.